ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் நான் செய்யலாம், நம்ம பொம்மி குட்டி தான் செய்ய போகிறாங்க. ஃபாத்திமா எந்திரிச்சதுமே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நோம்புக்கு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உருக விடணும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிட்டாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது அடிகனமான பாத்திரத்தில் செய்யும் பொழுது அடி பிடிக்காமல் வரும். கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க. நம்ம போட்டிருக்க இந்த கலவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொஞ்சம் பொங்கி வர்ற அளவுக்கு ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சீஸ் லேஸ் போட்டுட்டாங்க. இதையுமே நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இதுவும் சேர்ந்து நல்லா இது கூட மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறி விடணும். இது கூட ஆரிகனோ கொஞ்சம் போல் தூவிக்கணும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதனோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், குடமிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கிற வேண்டியதுதான். இது என்னடா இது ஒயிட்டாக இருக்கே, எப்படா இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ரொம்பவே சூப்பராகவே வந்துருந்துச்சு. பொம்மிக்குட்டி ரொம்ப அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தா. இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கலந்துட்ட பிறகு ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா வேக வச்சு தண்ணி இருத்துட்டு அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கலந்து வச்சுருந்தோம். அப்போ தான் இந்த பாஸ்தா கட்டி கட்டாமல் நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போ இந்த பாஸ்தாவையும் இதுலேயே சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடும். இந்த ஒயிட் பாஸ்தா எங்களுக்கு இஃப்தாருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.